ஏண்டா திருட மொள்ள மாதிரி முடிச்சதுக்கு எல்லாத்தையும் நடுவுல கொண்டு வந்து பேசுறியே, உனக்கு மண்டை கிட்ட காஞ்சி போச்சா? சும்மா பல வருஷமா ஜெயில ஒன்னா பழகுனா வா உட்காரு சொல்லக்கூடாதா? பெரிய இடத்துக்கு வந்து சும்மா ஆடாத. இரு வாத்தியார்கிட்ட சொல்லி உன்னை 4 வாங்க சொல்றேன், அப்பதான் உனக்கு புத்தி வரும். நீ வாடா மாப்பிள, கேள்வி பாட்டு கத்திட்டு போகுது. ஆமா ஜெயில எப்படி இருக்குது? ஜெயில இப்ப முன்ன விட கூட்டம் அதிகம். சின்ன ரூம்ல எல்லாம் 7 பேர் போட்டுருக்காங்க. நீ இருந்திய அந்த பெரிய ரூம் அதுல 40 பேர் போட்டுருக்காங்க. ஆமா நாச்சிமுத்தன் எப்படி இருக்காரு? அவரை வேலூர்ல இருந்து இங்க மாத்தியாச்சு. அவர் தான் உன்னை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. என்ன யோசிக்கிற? ஏதாவது சொல்லணுமா? சொல்லு, போய் சொல்லிடுறேன். ஒரு 22 அல்லது 23 வாக்குல போய் சென்றுவேன். அவ்வளவு சீக்கிரமாவா? வெளிய கஷ்டம் தாங்க முடியலையே. அம்மா எங்க வீட்டுல நாம தான் அவி வேலைக்கு போயிட்டாங்க. அதான் 3 வேளையும் நெய்யும் சோறுமா திங்கிறா போல இருக்கு. அட ஏன்டா மாப்பிள வயத்தச்சு கிளறேன். அவனுக்கு காலையும் கையும் கட்டி போட்டா. 10 வருஷமா பழ நிலத்தை வெட்டமா இல்லையா? அப்படித்தான் இருக்கும். சொன்னா நம்ப மாட்டேன். இன்னைக்கு உன்ன கூட பேசுற பேச்சுதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. அது சரி, முத வீட்டுக்கு வந்திருக்கேன். கலெக்டர் புருஷனி ஒரு விருந்து இல்லையா? அதெல்லாம் இங்க வேண்டாம். ஜெயில சேர்த்த காசு அப்படியே இருக்குது. அங்காம எடுத்தாரேன். இல்ல வெளியில வச்சுக்கோ. நீ நகருக்கு நான் போய் போ காட்டிட்டு வரேன். இப்படியே போயிடவா? என்ன மாப்பிள தவறு விட்டு ஒதுக்கமா வந்துட்ட போல இருக்குது? ஒதுக்கப்புறம் வந்தாதான் நமக்கு நல்லது. வேணுகளை கேட்டு சாப்பிடு. ஊத்தி செல்ற மிச்சம் இருக்குது. அப்படியே வை, அவ்வளவுக்கு செலவு இருக்கு. என்ன சார் வேணும்? வெளியூர் பால் கிடைக்குமா? அப்புறம் கொண்டா. ஏண்டா மாப்பிள, அது என்ன பால்? வெளியூர் பால் உள்ளூர் பால்? உள்ளூர் பால்னா பசுமாட்டுக்குள்ளே இருந்து வர்றது. வெளியூர் பால்னா பெங்களூரு பாண்டிச்சேரி இந்த பக்கம் இருந்து வர்றது. ஏய் அதெல்லாம் வேண்டாப்பா, நிலவரம் எனக்கு பழக்கம் இல்லை. அட உனக்கு பழக்கம் இல்லைன்னா விட்டுரு, நான் சாப்பிடுறேன். ஊருக்கா வேணுமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா, பையிலே இருக்கு. ஒரே ஒரு பூவம் பழம் மட்டும் வாங்கிட்டு வந்துரு. சரி. மாப்பிள போலாம். மாப்பிள்ள வீடு வந்தாச்சு. இதுதான் உன் ஊடா? ஊருக்கே இதுதான் வீடு. செங்கமல்ல வாங்க வாங்க. வா மாப்பிள உட்காரு. இதான் வீட்டுக்காரியா? வேறுங்க மாப்பிள்ளை கொஞ்சம் மெட்டிக்கு போடாங்களா? மானாங்கடியே சாராய் குடிக்கிறாரு. மாப்பிள இங்கே உட்காரு. என் குழந்தைய அவனை பார்க்கணும்னா அனுப்புறேன். போலாமா? Thank you. Thank you.
நாமதான் அங்கப்பம் குழந்தையாளுங்களா? ஆமா. இருக்கட்டும். அவரு அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டாரு. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி கொண்டு வரேன். என்னடா பண்ற? இது அங்க போடு, அவங்க கூட வந்தேன். இது என்ன மாதிரி இடம் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் கலெக்டரமா புருஷன் தப்பு தானே பண்ண மாட்டேங்க. கலெக்டரமா புருஷனா? பொய்யா சொல்ற? கலெக்டரமா புருஷனுக்கு இங்க என்னடா வேலை? ஒரு பெண் அதிகாரிங்கிற முறையில சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம்ல நான் முக்கியமா நினைக்கிறதே விபச்சார ஒழிப்பு திட்டத்தை தான். விபச்சாரத்தை விட பெரிய அசிங்கம் ஒரு நாட்டுல வேற என்ன இருக்க முடியும்? பாம்பே, கல்கட்டா இந்த மாதிரி சிட்டில எல்லாம் இது ரொம்ப தேவை. இல்லன்னா குடும்ப பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவேன்னு லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்களே. அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் இருந்தா எப்படி இருக்கும்னு எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த திட்டத்தை தீவிரப்படுத்துறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் உதவி ரொம்ப தேவைன்னு சிஎம் கிட்ட ஏற்கனவே பேசிருக்கேன். ஏர் வண்டியில ஐயா, நான் கலெக்டரமா புருஷனுங்க. நான் ஒண்ணும் பண்ணலீங்க. டேய் மாப்பிள, சொல்றேன், நான் ஒண்ணும் பண்ணலீங்க. ஏறா என்னங்க இது கலெக்டரமா புருஷனுங்க ஒரு மாட்டேங்கிறாங்க. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் சேகர் பேசுறேன் மேடம். சாரி டு டிஸ்டர்ப் யூ. நாங்க ஒரு இடத்துக்கு ரெய்ட் போயிருந்தோம். அங்க உங்க ஹஸ்பண்ட் இருந்தார். யாரே என் ஹஸ்பண்டா? நிச்சயமா இருக்காது. நிச்சயமா அவர்தான் மேடம். நான் கல்யாணத்தில் பார்த்தனே. தலையா அடிச்சுக்கிட்டேன். அந்த முள்ள மாதிரி முடிச்சு வைக்க சாவாசம் எல்லாம் வேண்டான்னு கேட்டானே. நாளைக்கு பேப்பர்ல அசிங்கமா நியூஸ் போட மாட்டான். யாருக்கு அவமானம்? அட நீயே கடாது கெட்டுப்போ. கலெக்டர் புருஷன் சொல்லி அந்த பிள்ளை மானத்தை ஏன் வாங்கணும்? அத்தை, இதுல யாரும் தலையிட வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். யாரது? அங்கப்ப ஜெயில்ல என்ற சிநேகம். அவர் கூட எதுக்கு வெளியே போனீங்க? கலெக்டர் மாப்பிள்ளையாட்டியாடா, விருந்தெல்லாம் உண்மையானு கேட்டான். சரிதான், வாடா மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு. என்னது மாப்பிள்ளையா? ஜெயில்ல ஒருத்தர் அப்படித்தான் முறை வச்சு கூப்பிட்டுக்குவோம். நம்ம வீட்டுல விருந்து வச்சிருக்கலாமே உங்க மாப்பிள்ளைக்கு. நான் தானுங்க இந்த வாஜரைய பொசுக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு வாருன்னுதான். சாராயம் குடிக்கிறதுக்கும் அந்த வீட்டுக்கும் போனீங்களாக்கும்? போனதுதான் வாசம் தானுங்க. இந்த அளவு சாராயத்தை நான் தொடவே இல்லைங்க. அந்த வீட்டுக்கு போனோங்க. ஆனா நம்மளுக்கு துரோகம் பண்ணலீங்க. ராதம்ல நம்பாடி சரி 7 ஜென்மத்துக்கு அந்த பத்தியில வராதுங்கோ. இனிமேலாவது ஜெயில் சாவாசம் இல்லாம இருப்பீங்களா? நாளைக்கு ஒரே ஒரு நாள் நாச்சிமுத்தண்ணை மட்டும் பார்த்துட்டு. அது யாரு? நாச்சிமுத்தண்ண? அவரும் ஜெயிலு தான். சொல்லுங்க. கூட பிறந்த அண்ணன் மாதிரி. பொண்டாட்டிய தவிர எல்லா சொந்தத்தையும் ஜெயிலே சம்பாதிச்சிட்டீங்க போல இருக்கு. நம்மளுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் போகல. கலெக்டரா இல்லாம ஏதாவது ஒரு ஊர் பேர் தெரியாத உத்தியோகத்துல நான் இருந்திருக்கலாம். இன்னைக்கு என்னால நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இதுதான் நான் போய் படிச்சு சொன்னேன். யாரும் கேட்கல. இப்ப அவதிப்படுறாரு. சரி, சாப்பிடலாம். உன்னை பாக்குறதுக்கு இப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எனக்கு தானே நிம்மதியே இல்லை. ஏன் ராமா? விரலுக்கு ஏத்த வீக்கமா இருந்தா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா என்ன குறை? குறையே நான் தானே. ராமா, கலெக்டரமா புருஷன்னு ஒஸ்திய சொல்லிக்கிற மாதிரியா நான் இருக்கேன். 4 பேர் முன்னாடி ஊருக்குள்ள தலை காட்டுறதுக்கே கூச்சமா இருக்கு. தப்போ சரியோ
நான் நினைக்கிறது அதோட நல்ல மனசுக்கு புரியட்டும்னு தான் அருக்காணி தொடர்து இல்லைன்னு வைராக்கியமா இருக்கு. எல்லாம் காலப்போக்குல சரியா போயிடும்பா. ராமா, தங்கத்தையும் குழந்தைங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்னமோ தெரியல, 4-5 வாரமா அவங்களும் வரல. மனவாள ஏதாவது தொந்தரவு கொடுக்கறானோ இல்ல குழந்தைகளுக்கு தான் உடம்பு சரியில்லையோ. நீ தங்கத்தை பார்த்து என்ன வந்து பார்க்க சொல்ல. கண்டிப்பா வர சொல்லண்ணே. இந்த பாரு, அவங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தாங்க, நான் ஜெயில இருந்து வெளியில வந்து அவங்கள வெட்டிட்டு தூக்குக்கே போவேன்னு சொல்லு. ஆமா. எப்ப தம்பி விடுதலை வந்தீங்க? 2 மாசம் ஆச்சுங்க. கணேசபுரத்துல நான் மூட்டுக்கு போயிருந்தேன். இங்க வேலை செய்யதான் சொன்னாங்க. சரி பாத்துட்டு போகணும் வந்தேன். இடையில நாச்சிமந்தன்ல போய் நீங்க பாக்கவே இல்லையா? ரொம்ப வருத்தப்பட்டாருங்க. எங்க தம்பி, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய் குழந்தைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்தவே நேரம் சரியா போகுது. ஆமா, இந்த கான்ட்ராக்ட்கார மறுபடியும் தொல்லை கொடுக்குறானா? அதையும் தம்பி கேக்குறீங்க? கட்டையில போற வரைக்கும் கரும்பு தீராது. இந்தா. மாமா, எனக்கு தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி தெரியா? பட்டாசு மாத்திரம் இல்ல, உங்க 2 பேருக்கும் பாவாடையும் டவுசர் வாங்கிக்கிறேன். அங்கப்பனுக்கு செலவு கொடுத்து போகும். ஒண்ணு கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது, பரப்பையில் வச்சிருக்கேன். அல்காம எடுத்தாரேன். இந்தா. உப்பு பிஸ்கோத்து நல்லா இருக்கு, தின்னு மறுமொரு. இதுக்குள்ள பைய வச்சதுனே எங்க காணோம்? எதுக்கு? எனக்கு 1000 ஜோலி இருக்கு, இதெல்லாம் கூட சொல்லணுமா? உங்க ஜோலி எனக்கு தெரியாது. மறக்காத சாராய கிடைக்கும், பொம்பளை வீட்டுக்கு போறதான பணத்தை எந்த தேடு தேடுற? அம்மா, உன்னை எதுக்குடா பணம்? துணி எடுக்கணும். யாருக்கு? யாருக்காவது ஒரு பைய கொண்டா. வாத்தியார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், வந்து வாங்கிக்கோ. எந்த படம் சில படத்துக்கு வாத்தியார் கொடுக்கல. எதுக்குப்பா பணம்? கணேஷ்புரம் சேரியில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போகத்தானே? ஏற்கனவே அங்கப்பனோடு சேர்ந்து ஒரு தடவை மாட்டின்றார். இப்ப இன்னொரு சேரியா? உனக்கு நல்ல இடத்து சகவாசமே கிடையாது. நல்ல இடங்கிறது இந்த பங்களா மாத்திரம் தானுங்களா? ராமா, அருக்காணியோட நல்லதுக்காக சொல்றேன். நீ அங்கெல்லாம் போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி, நான் எங்கேயும் போல, இங்கேயே கிடந்து தொலைகிறேன். 12 வருஷமா ஜெயில அடைஞ்சு கிடந்தவனுக்கு இது என்ன பிரமாதம்? என்ன இருட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க? இருட்டெல்லாம் நம்மளுக்கு பழகி போனதானுங்க. வீட்டுல எல்லாம் ஒருத்தரையும் காணோம். ஆச்சரியா கோயிலுக்கு போயிருக்காரு. அம்மா வேலைக்காரங்களும் பக்கத்துல நாடகமா பாக்குறதுக்கு போயிருக்காங்க. நீங்க போகல? இல்லைங்க. ஏன்? நான் வெளியே போனா ஏதாவது பேசுவேன் செய்வேன். அனாவசியமா உங்க மண்டை உருளும். அதுக்காகத்தான் பேசாம மூலையில முடங்கிறது. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இது பாருங்க, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு விசேஷத்துக்கு போறோம். சரிதான். வணக்கம். ஹலோ ரேகா. ஹலோ. இருக்கட்டுங்க. வணக்கம். 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 ஏன் ரேகா, ஃபாதர் உன்னை கோயில பார்த்ததா சொன்னாரே, கோயில் கிளம்ப போற? ஜிஜி, என் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்க அர்ச்சகரா இருக்காரு, அவரை பார்க்க தான் போனேன். ஏண்டி, உனக்கு எப்படி இதெல்லாம்? ஏதாவது முன்னேற்றம் உண்டா? ஏ சார், இதுல ரெடி வைக்கும். சரி சரி, அதை பத்தி உங்ககிட்ட நிறைய பேசணும். வா, இது வந்துடுறேங்க. எடுத்துன்னு வந்துரு. Hello. Are you collector's husband?
சார் சார் உங்க வாயால என் குழந்தைக்கு பேர் வைக்கணும் சார். நீங்க பேர் வச்சாதான் சார் எனக்கு பெருமை. நான் வைக்கணுங்களா? ஆமா சார் ப்ளீஸ். அப்படி நீங்க பேர் வைக்கலனா என் குழந்தைக்கு 1000 முழுதும் பேர் வைக்க மாட்டேன் சார். வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். வைங்க சார். எங்க குலதெய்வத்து பேரையே வச்சிருக்கீங்களா? மாசானம். என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, சார குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னாங்க, அவர் பாஸ் ஆனான்னு வச்சுட்டாரு. பாசானம் இல்லைங்க, மாசானம். என்னங்க உங்களுக்கு ஜோக் அடிக்கிறதுக்கே இடமே இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச மாடர்ன் பேரு பிரசாத், அதையே வச்சிருங்களேன். என்ன சார்? தேங்க்யூ மேடம். இனிமே 1000 சொன்னாலும் சரி, புதாளுக்கு முன்னால நான் இன்னார் புருஷன் என் குரலை எடுத்தாலும் சொல்ல மாட்டேன்.